நம்ம டிஎன்ஏ எப்படி எவால்வ் ஆச்சு? நம்முடைய பிரம்மாண்ட புராணம் ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா உயிர்களுடைய வளர்ச்சி, அது மனிதனாக மலர்ந்த மலர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார்ல்ஸ் டார்வினோட தியரி கம்ப்ளீட்டா பொய்ன்னு நான் சொல்ல வரல. அவர் நம்ம புராணங்கள்ல இருந்தா பிளேகரைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அளவுக்கு உண்மை. அவர் எந்த அளவுக்குலாம் பிளேகரைஸ் பண்ணியிருக்காருன்னா, நம்ம தசாவதாரங்கள்லாம் அழகா காட்டுறாங்க பாருங்க. மீனாயிருந்து மீன்ல இருந்து ஆமையாகி அந்த வளர்ச்சி அதுதான் அப்படியே அழகா அவர் டார்வின் தியரியா பில்டு பண்றாரு. அவர் முழுக்க முழுக்க பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புராணங்கள்ல தான் பிளகரைஸ் பண்ணியிருக்காரு, இதுல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஆனா ஒரு முக்கியமான பார்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ல மெஸ்அப் ஆயிடுச்சு. புரியாம அறகுறையா டிரான்ஸ்லேட் பண்ணா இப்படித்தான். டெலிபிராம்டரே இருந்தா கூட நாம என்ன பேச போறோம்ன்றத முன்னாடியே உட்காந்து ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தாதான் டெலிபிராம்டரே இருந்தா கூட ஒழுங்கா பேச முடியும். புக்கை பார்த்தே நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம்னு சொன்னா கூட அந்த புக்கை ஒரு தரமாவது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தான் எக்ஸாமினேஷன்ல புக்கையே கொடுத்தா கூட பார்த்து ஆன்சர் எழுத முடியும். நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பரம சத்தியங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லாததுனால வெறும் நாலேஜை மட்டும் ஸ்டீல் பண்ணும் பொழுது பல விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க.